பாலியல் தொழிலை அரசாங்க தொழிலாக மாற்றுங்க, பென்ஷன் கொடுங்க, அவனுக்கு கவர்மெண்ட் செஷனாக கொண்டு வாங்க. அவங்கள ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பாலியல் தொழில் பண்றவங்கள தொல்லை பண்ணாது, மிரட்டுறது, கேஸ் போடுறது. அது வள்ளுவன் காமத்து பால்னு எழுதியிருக்கான். வள்ளுவன் யாரு? பொருட்பாலை பத்தி எழுதியிருக்கான், அறத்து பாலத்தை பத்தி எழுதியிருக்கான். அப்படியே காமத்து பாலை பத்தி எழுதணும். பாலியல் குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகப்படுத்தணும். 90 நாள் தூக்கி தொங்க விடுறா நாட்டில், தூக்கு சாராயத்தையும் ஊற்றி விட்டுருவீங்க, வெறியையும் ஏற்றி விட்டுருவீங்க. அப்புறம் ரேப்பும் பண்ணாத எப்படி இருப்பான்? ஒரு 1000 ரூபாய்க்கு நான் என் உடம்பை விற்க தயாராகிட்டேன். இதை விட இது ஒரு துன்பகரமான ஒரு தீர்ப்பாக நான் சொல்லுவேன். நான் பேசி நியாயப்படுத்துறது வேறுமா, என்னிட்ட இருக்கிறது கடைசியாக என் உடம்பு தான். என்னிட்ட 500 ரூபா காசு இருக்கு, நம்ம இடையே வர மாதிரி சந்தோஷமா இருக்கலாமா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஜூன் 1 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு உச்சநீதிமன்றம் கிட்ட இருந்து. அதாவது பாலியல் தொழிலை இந்தியாவில் அங்கீகரித்து ஒரு தீர்ப்பானது விட்டுருக்காங்க உச்சநீதிமன்றம். இதை எப்படி பார்க்கலாம்? நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இதுக்கான குரல் கொடுத்துட்டு வரீங்க. இதை பத்தி பல இடங்கள்ல பேசியிருக்கீங்க, காணொலியிலையும் பேசியிருக்கோம். இது ஒரு தொழிலா அங்கீகரிச்சா மட்டும்தான் இதெல்லாம் குறைக்க முடியும் இந்த பாலியல் குற்றங்கள்னு. இப்ப அந்த தீர்ப்பும் வந்திருக்கு. இது சட்டத்தை மாத்திருக்காங்களா இல்ல இது கருத்தானதுதான் மாறப்பட்டிருக்கா சார்? ஜூன் 1 என்னோட பிறந்தநாள். நான் ஒரு 15 வருஷமா குரல் கொடுத்தது ஒரு விடிவு காலம் நினைச்சதான் நான் நினைச்சுக்கிறேன். சந்தோஷம் பட்டுக்கிறேன், பெருமையை அடைஞ்சிக்கிறேன். உச்சநீதிமன்றத்தினோட நன்றி. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குங்கிறது எனக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம். பாலியல் குற்றம் இருக்கு, பாலியல் குற்றம் இருக்குன்னா வித்தவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த நாடு சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி எய்ட்ஸ் 2வது இடத்துக்கு போனீங்க? பெரிய கல்ச்சரான நாடு தானே, எய்ட்ஸ் 2வது இடத்துக்கு போகக்கூடாது. நான் பேசின பிறகு அந்த கருத்துக்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நான் பேசுனப்ப பிரேக்கிங்மா, மேடை போட்டு பேசினோமா, எவ்வளோ அவதூறு வந்திருக்கும். சொந்த ஊரில் சொந்த வில்லேஜில் மேடை போட்டு பேசினேன், எவ்வளோ அவதூறு வந்திருக்குன்னு கேட்குறேன். ஆனால் எனக்கு அன்னைக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. இப்போ டாஸ்மார்க்கை ஏன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க? சாராயம் வைக்கிறது தப்பு தானே. கள்ளச்சாராயம் இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல, நானே சாராயம் கொடுத்துட்றேன் விடு அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். இப்போ வெயில் காலம் இருக்குல்ல, குழந்தை குளிக்க ஓடும் பொழுதுனிக்கும். நீங்கள் பிடிச்சி போடுவீங்க, நீங்கள் தெரியாது குளிக்க ஓடும். இங்கே வான்னு அழைச்சி போய் நீங்களே ஷவரை திறந்துட்டுருங்கண்ணே, அந்த குழந்தை ஒரு 5 நிமிஷம் விளாண்டுட்டு வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் பூட்டி வைக்க ஒரு விஷயம் வெடிக்கும்ங்கிறது என்னோட கருத்து. ரிமோட்டை கேட்டுகிட்டே இருக்கும் குழந்தை சின்ன குழந்தைம்மா, கொடுத்து 2 நிமிஷம் விளாண்டு போர் அடிச்சு தூக்கி போட்டு போயிடும். நீங்கள் அந்த ரிமோட்டை பிடிங்கி வைக்க தான் அந்த ரிமோட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கும், கோவப்படும், கத்தும், எல்லாம் செய்யும். சரியா தவிர நான் சொல்கிறது? எந்த விஷயத்தையுமே இங்கே பூட்டி வைக்காதீங்க. நீங்கள் பூட்டுறதுக்காக ஒன்றுமே இல்லை. செல்ஃபோன் போட்டு 24 மணி நேரம் பான் வீடியோஸ் வருது, செக்ஸை பற்றி பாடம் நடத்துகிறாங்க. செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கோரிக்கைமா. அடுத்து என்னோட பயணம் அதை நோக்கி இதுதான். ஸ்கூல் வைஸ் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வாங்க, சொல்லிக் கொடுங்க. பாலியல்னா என்ன, பெண்ணுன்னா என்ன, பெண்ணுக்கு ஏன் சில உறுப்புகளில் வேறு மாதிரி இருக்குது, நமக்கு ஏன் வேறு மாதிரி இருக்குது, அது ஒரு ஆர்கன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு காது இருக்க மாதிரி தான் அவளுக்கும் காது இருக்குது, நமக்கு தலைமயிர் இருக்க மாதிரி தான் அவளுக்கும் தலைமயிர் இருக்குது. சில குழந்தைங்கள் மெட்டபாலிசம் அவங்கள்ட்ட சில கர்ப்பப்பை இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு மார்பகம் சற்று பெருசாக வளர்ந்துருக்கு, வேற ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சொல்லுங்க. அப்போ தானே அது நார்மலைஸ் ஆகும் உங்கள் மைண்டுக்குள்ள. அதை விடுத்தப்படி நீ மூடி வச்சுப்பேன். மென்சஸ்னா என்னன்னு சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. கோயட் எஜுகேஷன் கொண்டு வரணுமா? தனிமைப்படுத்தி தாம்மா இப்போ காட்டு மிராட்டியல் ஆகிட்டாமா, பொம்பளை பார்க்காம. அம்மா ஒரு அஃபென்ஸு ஓகேவா, அதில் என்னென்னா அந்த மொட்டை மாடியில் காயிற பெண்களோட ஜட்டி மட்டும் அவங்க வீட்டில் 2 மூட்டை எடுத்தாங்க. மொட்டை மாடியில் காயும் ஜட்டி அதை எடுத்துக்கொண்டா 2 மூட்டை அவங்க வீட்டில் இருக்குது. அப்போ அவன் மனநோயாளியா இல்லையா? அப்போ அவனுக்கு நார்மலைஸ் ஆகலை. இது நம்ம போடுற இன்னர்ஸ் தானே, அதுமாரி அவங்க போடுற இன்னர்ஸ் அப்படின்னு அவனுக்கு தெரியல. நான் பனியன் போட்டிருக்கேன்லம்மா, இது மாதிரி லேடிஸுக்குள்ள பிரேசியர்னு அவனுக்கு தெரியலன்னு சொல்லுவார். அது ஏன் நார்மலைஸ் ஆகலை? சின்ன வயசில் சகோதரிகளோட பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நாலேஜ் இருக்கும், பார்த்துருப்பாங்க, அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்றது தெரியும். நான் படித்தது 11th 12th கோயட் தான் நான் படித்தேன். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்கள் இருக்குல்ல, இப்போ காசு கொடுத்து இந்த
இந்த விஸ்பர் ஸ்கே ஃப்ரீ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் சைக்கிளில் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி கொடுப்போம். அது என்னமோ இது பேர் என்னது வெடிகுண்டை கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு பேப்பரை சுற்றி அதுக்கு இந்த கோழி வாங்குறதுக்கு கருப்பு கலர் பேர் வச்சுருக்காங்களே, கோழி கவரு கேரி பேக்கில் போட்டு சுற்றி மறைச்சி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கான விஷயமே இல்லை. நீங்கள் சாதாரணமாக போய் கேஷுவலாக நீங்கள் கடையில் வாங்குறீங்களா இல்லையா, போயிட்டு பந்தாவா சிக்னேச்சர் ஒரு ஃபுல்லு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். டேய் நீ சாவுறது கேட்டுக்கிட்டு இருக்கடா, செத்து போயிடுவேன். கரெக்டு தானே? சிகரெட்டில் காஸ்ட்லியாக இங்கே இந்தியாவில் மார்பல்லாம் இங்கே வருதா? மார்பிளஸ் எல்லாம் இங்கே இல்லை. மார்பிளஸ் வருதா? இல்லை. மார்பிளோ இங்கே இல்லை. இங்கே என்ன 555 இருக்குமா? 555 ரேஞ்சில் வச்சுக்கிறேன். கடையில் பெட்டிகளில் 4 பேர் பார்க்க போயிட்டு ஒரு பாக்கெட் 555 கொடுங்க அப்படின்னு கேட்குறான். டே கேன்சர் இருந்து சாவ போகிற முகேஷ், நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையான உறுப்பு தேட்டரில் படம் பார்க்கணும் உட்காந்தா பாவம் எங்களால் காப்பாற்ற முடியுது. பக்கத்து கடையில் இருக்கா சரி, அது ரெண்டும் ஒன்று சாவறது கேட்குறா. ஆனால் ஒரு தோல் நோய் வராமல், ஒரு எய்ட்ஸ் வராமல், ஒரு பால்வினி நோய் வராமல், தேவையற்ற கருக்களை 1.5 வயசு குழந்தைய அட்டிச்சு கொள்ளுது பரதேசி நாய் கேரளாவில். அது 10 ரூபாய்க்கு காண்டம் வாங்கி போட்டிருந்தா அந்த குழந்தை பிறந்திருக்காது இல்லை. எதுக்கு பெற்றுக்கிற? பரதேசி பண்ணிங்களா? எதுக்கு பெற்றுக்கிற? தேவையற்ற கருக்களை இப்போ தடுக்கும். தொட்டில் குழந்தை திட்டம்னு நம்ம நாட்டில் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஜெயலலிதா கொண்டு வந்தது. அப்போ குப்பை தொட்டில் குப்பைன்னா கிடக்கணும், ஏன் குழந்தை கிடக்கு? அப்போ இவனுக்கு காண்டம் பற்றியான அவேர்னஸ் கிடையாது, காப்பாற்றி பற்றியான அவேர்னஸ் இவனுக்கு கிடையாது. பண்ணி குட்டி போடுற மாதிரி பெத்துடுறது, அப்புறம் குப்பை தொட்டில் கொண்டு போடுறது. காமம் உலக இயற்கை. மலரும் மலரும் கால் மிதிச்சு தொட்டு தான் மரங்கள் வளர்கிறது. கத்திரிக்காய் செடி போட்டு ஒரு 40 செடி போட்டு தண்ணி ஊற்றுறோம், காய்க்கவே இல்லை. அப்புறமா தான் ஒரு நம்மளோட டெக்னாலஜி தெரியுது, அந்த ஏரியாவில் எது கத்திரி செடி இருந்தால் தான் கத்திரிக்காய் காய்க்குமா, மகரந்த சேர்க்கை நடைபெறணுமா, மரம் கிளர்ச்சியாக வேண்டும். திருப்பி சொல்லு, மரம் கிளர்ச்சி அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடையும் மரம். இல்லைன்னா மரம் மலடாகி விட்டது, காய்க்காது. அப்போ இவ்வளோ பெரிய நேச்சர் இருக்கிற ஊரில் அப்போ செக்ஸ் எஜுகேஷன் சொன்னால் தானே புரியும். இது காண்டம், இது குழந்தை பிறக்க தடுக்கும், எய்ட்ஸ் வராது. எய்ட்ஸுக்கு மருந்து கிடையாது இல்லை, எய்ட்ஸ் வரும், பால்வினை நோய் வீடி அது வரும், குழந்தை பிறந்துடும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். யார் சொல்லிக் கொடுக்குறது? அதாவது அந்த அடிப்படை அந்த நாலேஜ்ன்றது வேணும். ரொம்ப முக்கியம் இல்லை. இல்லாட்டி யூடியூப் தப்பாக கற்றுக் கொடுத்துரும், கூகுள் தப்பாக கற்றுக் கொடுக்கும், ChatGPT தப்பாக கற்றுக் கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க அந்த ஃபோனை நோக்கி போக மாட்டாங்க, அவங்களுக்கே அது தெரிஞ்சிடும். உலகத்துல பெரிய கண்டுபிடிக்கிறது யாரு? ஜாப்பனீஸ். 16 வயசுல கல்யாணம் பண்றான். கல்யாணமே 15-16 வயசுல பண்ணணுமா? 20 வயசுல பண்ணணுமா கல்யாணம்? நான் வேலைக்கு போய் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி 30 வயசு வரைக்கும் செக்ஸை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கான், வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை. இப்போ என்ன கதை நடந்துருது? நான் பச்சையா உடச்சி பேசுறேன், எனக்கு என்ன, நான் என்னைக்கும் பயந்தது கிடையாது, எது கவலைப்பட்டதும் கிடையாது. வேற என்ன பேச்சு இருக்கு இந்த உலகத்துல? வேற என்ன இருக்கு சொல்லுங்க? சினிமாவை பத்தி பேசலாம், பெரிய இலக்கியத்தை பத்தி பேசுறது, ஆண்டோர் சான்றோர் இலக்கியமும் கடைசா போய் செக்ஸ் இல்லாம முடியலாம். அதுவுமே அதை நோக்கி தான் பயணிச்சிருக்கு. குறுந்தொகையெல்லாம் என்ன இருக்கு? உலகமா மேன்மையான காதல் இருக்கிறது குறுந்தொகையில. செம்புல பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே யாரிமா என்றாயினன்னு சொல்லி வள்ளுவன் காமத்து பால்னு எழுதியிருக்கான். வள்ளுவன் யாரு? ஒரு வாழும் கடவுள் இல்லையா, வாழும் மருத்துவர் இல்லையா, பொருட்பாலை பற்றி எழுதியிருக்கான், அறத்து பாலத்தை பற்றி எழுதியிருக்கான். அப்படியே காமத்து பாலை பற்றி எழுதணும். செக்ஸ் லைஃப் ஒன் ஆஃப் தி லைஃப், பார்ட் ஆஃப் லைஃப். சாப்பிட்றது மாதிரி பார்ட் ஆஃப் லைஃப். அதையே நீங்கள் ப்ராஹிபிட் பண்ணி வைக்கிறீங்க. அது ஒரு பாவச் செயல், அதை பற்றி பேசக்கூடாது, அதை ஒதுக்கி வைங்க. இப்படியா ஒதுக்குறீங்க? அப்ப இந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இந்த மாதிரியான செயல்கள், குற்ற செயல்கள்லாம் கம்மியாகிறதுக்கு மட்டும்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதே இந்தியாவுக்குள்ள தானே பாம்பே இருக்கு. பாம்பேல எப்படி ரெட் லைட் அங்கீகரிச்சிங்க, கிராண்ட் ரோடு எப்படி அங்கீகரிச்சிங்க, கல்கத்தா சோனாகாட்சி எப்படி அங்கீகரிச்சிங்க? குற்றத்தை குறைக்கணும்னு அங்கீகரிச்சேன், புரியுது இல்லை உங்களுக்கு? குற்றத்தை குறைக்கணும் என்னமா செய்யணும்? ட்ரைனேஜ் சிஸ்டம் வேணும்ல. இப்போ சென்னையில் இந்த மழை நீர் வடிகால் திட்டம் போட்டாங்கல்ல, அதுக்கு முன்னே ஃப்ளட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி போணுச்சு இல்லை? ஏன் போன வருஷம் மூழ்கி போகல? நீங்கள் கொஞ்சம் தண்ணி நின்றுச்சு, அப்புறம் போயிட்டு ஓகேயா, ஆனால் முழுகலை. அப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் வேணும் இல்லைம்மா? ஒரு விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்கள்? குறிப்பிட்ட நாடுகளில் பாலியல் பண்ணாங்க, கழுத்தை அறுத்துறாங்க. மன்னருடைய பையனே கழுத்தை அறுத்துட்டாங்க, சவுதி மன்னர் பையனே. ரைட், வெல், கை தட்டணும். அங்கேயும் குற்றங்கள் நடக்க தானே செய்யுது. குற்றத்தை அங்கே அப்படி செக்ஸே பண்ணாதன்னு ஒரு கண்ட்ரியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை விட பண்ணுங்கப்பா, இதுக்கு வரையறையெல்லாம் இருக்குது, விருப்பப்பட்டு பாலியல் தொழில் செய்து கொண்டு அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது, இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. பாலியல் தொழில் ரைடு பண்ணிலாம் தூக்குனாங்களம்மா,
இப்போ அப்படி இல்லை. விருப்பப்பட்டு நீங்கள் வந்து ரயிலில் வந்து விருப்பமாக இருக்கேன் உன்னை கடத்தியாந்து வச்சுருக்காங்கன்னா கடத்தியாந்து வச்சுருந்தா அஃபென்ஸ். உன்னை விருப்பம் பண்ணக்கூடாது. நான் பேசுனதான் கேட்டேன், வேறு லெவலில் பேசுனேன். பாலியல் தொழிலை அரசாங்க தொழிலாக மாற்றுங்க, பென்ஷன் கொடுங்க, மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணுங்க, விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் கொடுங்க, புரோட்டீன் சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் செஷனாக கொண்டு வாங்க. அவங்கள சிஸ்டம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு? குற்றங்கள் குறையணைங்க. பச்சை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய நினைக்கிறாமா, இப்போ 6 மாதம் சிசுவை பெண்ணாக நினைக்கிறான். ஒரு உறுப்பளவே அது உடல், புரியும் நினைக்கிறேன் உனக்கு. ஒரு உறுப்பளவே அது உடல், அதை பொம்பளை பிள்ளைய நினைக்கிறான். இவன் காட்டு மிராட்டி ஆகிட்டான், குரங்கு ஆகிட்டான். குரங்கெல்லாம் தப்பு, குரங்கெல்லாம் நல்லா இருக்கும், எதோடய கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நாளுக்கு நாள் அப்படி தானே அஃபென்ஸ் இருக்கு. அப்போ இதை நீங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பாலியல் குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகப்படுத்திடும். 90 நாள்ரா தூக்கி தொங்க விடுறா, நாட்டில் தூக்கு தொங்க விடு, கேட்ட கல்வியில் தொங்க விடு. விசாரணை 90 நாள் கம்ப்ளீட் பண்ணுங்க. 90 நாள் கஷ்டம், ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வரணும். 1 இயர் வச்சுக்கலாம், 12 மாதம் கம்ப்ளீட் என்கொயரி முடிஞ்சிடணும். லோயர் கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட், அடுத்த 1 இயருக்குள்ள அப்பீல் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அடுத்த 1 இயர் 3வது 1 வருஷம் சுப்ரீம் கோர்ட் அப்பீல், முடிச்சு விடுங்க. 3 வருஷம் ஒரு பாலியல் வழக்கு தண்டனை. 10 பேரை தொங்க விட்டா பயம் வருமோ வராதா? டெல்லி நிர்பயா வழக்கில் தொங்க விட்டும் குற்றங்கள் குறையலையில. என்னம்மா இப்போ ஒரு தர்மமுனீஸ்வரனுக்கு 8 தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க, அடுத்த நாளே இங்கே சூலூரில் ரேப் பண்ணுறானே, அடுத்த நாளே. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க இலக்கம்? இதை தாமா நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்ப இந்த தப்பெல்லாம் குறையணும்னா இந்த மாதிரி அந்த தொழிலை வந்து அங்கீகரிச்சு அதுக்கான தனி அங்கீகாரம் கிளியரா சொல்லியிருக்கு. இதுவும் ஒரு தொழில் தான். இந்தியாவில் பாலியல் தொழிலை ஒரு தொழிலாக அங்கீகரித்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. விருப்பத்தின் பேரில் பாலியல் தொழில் ஈடுபடும் பெரியவர்கள் மீது ஆன்றறிந்த கற்றறிந்த ஜட்ஜுக்குமா, பெரியவர்கள் மீது 18 வயசு கீழே உள்ளவங்க பாலியல் தொழில் பண்ண அஃபென்ஸ். பெரியவர்கள் மீது காவல்துறை எந்தவித குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவோ அவர்களை துன்புறுத்தவோ கூடாது என்று தீர்ப்பு. சூப்பரா இல்ல? ஆனா இதுக்குன்னு ஆல்ரெடி தனிப்படையெல்லாம் இருக்கு இல்லையா சார்? ஏவிஎஸ் ஸ்குவாட் இது போன்ற பல தனிப்படையெல்லாம் இருக்கு, இதுக்கான சட்டங்கள் இருக்கு. குற்றத்தை எல்லாம் பிடிச்சி எல்லாம் அப்படி இல்லாம பண்ணிட்டாங்களா? எத்தனையோ ஸ்பாக்கள் பேர்ல பாலியல் தொழில் நடக்குது. நான் சூப்பரா ஐடியா சொல்றேம்மா. சாராய கடை மூடணும்னு சொல்றீங்கல்ல, இதுல இருந்து வருமானம் எடுத்தேங்க, அதை கடையை மூடுங்க, இதுல இருந்து வருமானத்தை எடுங்க. ஏமா நீ சாராயத்தையும் ஊத்தி விட்டுருவீங்க, வெறியே ஏற்றி விட்டுருவீங்க, அப்புறம் ரேப்பும் பண்ணாத எப்படி இருப்பான்? சாராயம் குடிச்ச பிறகு தான் மனுஷனாவிலே. ஏமா உண்மையிலேயே சொல்கிறேன், வள்ளுவன் சொல்லியிருக்கான், சாராயம் குடிச்சவன் வாழ்க்கையை திருத்துறது எப்படி இருக்காது தெரியுமா? தீப்பந்தத்தை எடுத்துட்டு கடலுக்கு அடியில் போய் தேடுற மாதிரியான் அவனை. தீப்பந்தம் தான் எரியுமா கடலுக்குள்ள? அடுத்து இன்னொரு குரலில் சொல்கிறான், மற்றவன் ஆடை இழந்து கிடக்கிறத பார்த்து நீ குடிக்காமல் திருந்திக்கிறாங்கிறான் வள்ளுவன். குடியை வந்து நோயாக மாற்றிட்டாங்கம்மா, இங்கே சிஸ்டம் நோயாயிட்டீங்க. அப்படிங்க இது வருமானத்தை அதிகப்படுத்தணும், போய் மலையை குறைஞ்சி திங்கிறதும் அதை அள்ளி திங்கிறது இது குழப்பாது. அழகாக பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் தான். நீங்கள் ஆன்லைன் டோக்கன் கொண்டு வந்துட்டீங்க, ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் போடுங்க, ஆன்லைன் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க, என்ன தப்பு? ஆனால் இந்த தீர்ப்பை தவறாக யூஸ் பண்ண மாட்டாங்களா சார்? இது வந்து ஒரு குற்ற செயல் பண்ணிட்டு இது வந்து காமிச்சிட்டு நான் இதனாலதே பண்ணேன், இதில் நீங்கள் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னா தவறாக யூஸ் பண்ணலாம்ல? போலீஸ் பேர் ரைடு பண்ணி தொல்லை பண்ணிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்க வேண்டிய இல்லை. நீங்கள் போய் ரைடு பண்ணி பூனி தேவ தூதர்களா நீங்கள் ரைடு போகிற, நீங்கள் அப்படியே குற்றத்தை குறைத்து சட்டம் ஒழுங்கை தூக்கி நெட்டமாக நிப்பாட்டுறதுக்கா போறீங்க? இதுக்கான ப்ரொசீஜர்லாம் இல்லையா? மாமூல் வாங்குறதே இல்லையா? வாங்குறதே இல்லையா? எங்க 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 வாங்கல வாங்குறாங்க. அப்புறம் உண்மையா சொல்லுங்க. இல்ல சார், இதுக்கான ப்ரொசீஜர்லாம் இல்லையா? இல்ல யார் வேணா இந்த மாதிரி ஈடுபடலாமா? இல்ல அவங்களுக்கான லைசன்ஸ் இருக்கா? முறையா தான் இது பண்ண முடியுமா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ லாட்ஜில் போய் ரைடு பண்ணுவாங்க. முன்னாடி லாட்ஜில் வந்து புருஷன் மாட்டே நீங்கள் ரூம் எடுக்கணும், போட்டோ காட்டுறோம் தெரியும் தானே? கனிமோனுக்கு போறீங்கன்னா போட்டோ காட்டணும். அப்புறம் போட்டோவும் நம்ம ஆளுக்கு காமிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு 80-85 அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ரைடு வந்துன்னா டக்குனு தாலிகீரை எடுத்து கட்டிக்குவாங்க பெட்டு கீழே. அப்படியே காலங்கள் மாற ஆரம்பிச்சுது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு, ஒரு அறையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கலாம், நண்பர்களாக தோழர்களாக, நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாதுன்னுச்சு. அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஒரு ஏரியாவில் பாலியல் தொழில் பண்ணுறவங்களும் தெரியும், இவளே பிரார்த்தல் பண்ணுறவன் நீ என்னடா பொண்டாட்டிங்கிற படவராசிகள் அப்படிம்பாங்கல்ல, அது இனிமேல் நடக்காது. நான் பாலியல் தொழிலாளி தாயா, அவர் கஸ்டமர் ஐயா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க ஐயா, தட்ஸ் இட், அவ்வளோதான். இது ஒரு வந்து ஜென்ரல் அந்த வந்து காமன் ஆயிடுச்சு, அவ்வளோ. வேறு நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு நீங்கள் சட்டப்பூர்வ தொழிலாக அதான் இதாங்கிற விளக்கம்லாம் இல்லை. நீ அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது, கேஸ் போடக்கூடாது. இவங்க ஏவிஎஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா, விங் இருக்காது, ஸ்பெஷல் விங்கு.
அவங்க போட்டு குண்டாசெல்லாம் போடுவாங்க உங்க மேலே. ம். குண்டர்கள் தடுப்பு சட்டம், ம். பூட்ல இருக்கிற ஆக்ட் போடுவாங்க. குழந்தைய கற்பிச்சனும் இல்லை, பாலியல் தொழில். உமா, இதுக்கு மேல் என்னிடம் எதுவும் இல்லை, என் உடலை தவிர நான் பிழைப்பதற்கு அப்படிங்கிற பெண்ணுகிட்ட நீ வேற என்னமா எதிர்பார்க்குற? எந்த ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பொண்ணும் மாட்டல, இவ தான் மாற்றா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆணும் 2 பேரும் சேர்றதுல என்ன தப்பு? அழகா இருக்க பயிலுக்கு தான் நீங்கள் இப்போ லவ் மாட்டுன்னா, அப்போ என்னை போன்ற நார்மலைஸாக உள்ளவங்களுக்குலாம் யார் தான் எடுத்து அழகா இருக்க பையனுக்கு தான் ஃபிகர் மாட்டும்னா, மாதவன், சூர்யா, வேற யாருப்பா, ஜோதிகா, இப்படி தான் வாழ முடியும். நார்மலாக இருக்கவங்களாம் என்ன செய்யறது? யாருமே நேசிக்க மாட்டீங்க. அப்போ நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன், எனக்கு நீ சந்தோஷம் தர தயாராக இருக்கியா? ரைட்டு. பணக்கார வீட்டு பெண்கள் மட்டும்தான் எல்லா சுகத்தையும் அனுபவிக்க முடியும். ஏழையாக இருக்கவங்களுக்கு எதுவுமே கிடையாது. என்கிட்ட எந்த கல்வியும் இல்லை, நான் எங்கேயும் போகிறதுன்னு தெரில, எனக்கு வேலைக்கு போனாலும் காசு இல்லை, புள்ளக்குட்டியை பாதுகாக்கணும், சம்பாதிக்கணும், வீட்டில் கணவன் ஒரு குடி நோயாளி, இல்லை கணவன் வந்து விட்டுட்டு ஓடிட்டான், என்ன பண்ணும் அந்த பொம்பளை? ஒரு 1000 ரூபாய்க்கு நான் என் உடம்பை விற்க தயாராகிட்டேன். இதை விட இது ஒரு துன்பகரமான ஒரு தீர்ப்பு தான் நான் சொல்லுவேன். நான் பேசி நியாயப்படுத்துறது வேறம்மா. என்னிட்ட இருக்கிறது கடைசியாக என் உடம்பு தான். என்னிட்ட 500 ரூபா காசு இருக்கு, நம்மகிட்ட ஒரு 1/2 மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்றது தான் விளக்கம். இருக்கலாமா வேண்டாமா? இதில் தவறு என்ன கண்டுபிடிச்சிங்க? இதுல ஆண் பெண் 2 பேருமே போத் ஆர் சைட். ஏன் மேல் ப்ராஸ்டியூஷன் இல்லையா? ப்ராஸ்டியூட் இல்லையா இங்கே? சொல்லுங்க, இருக்காங்களா இல்லையா? லட்சம் வெப்சைட் ஓப்பன் பண்ணி விட்டுவேன். எல்லாம் ஹைட்டாக ஏதோ இருக்க பன்னாட்டு கம்பெனிக்காரங்க சம்பாரிச்சுட்டு போகிறான், இங்கே உட்காந்து ஏழை பழகிகளை விரட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் பாவம் 1500க்கும் இப்போ சாலை எங்கும் திருநங்கைகள் பாலியல் தொழில் பண்ணுறாங்க. லாரியை நிறுத்திட்டு இந்த பீ காட்டுக்குள்ளேயும் இந்த பாம்பு காட்டுக்குள்ளேயும் எதுக்காக வேண்டி சொல்லுங்க? அங்கே பெட்ரோல் இல்லையா? போலீஸ் பிடிக்கலையா? லீகலைஸாக இருந்துட்டு போட்டுருவேன். இப்போ எதுக்கு பீ காட்டுக்குள்ளேயும் பாம்பு காட்டுக்குள்ளேயும் அந்த தொழிலை பண்ணணும்? பண்ணுறாங்களா பண்ணலையா? தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா என்ன விளக்கம் சொல்லுவேன்? பண்ணுறாங்க. தம்பி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கணும் இல்லை தம்பி? பகலில் காரில் போகல ஒரு குவியல் காண்டம், குவியல் கிடக்கு, குவியல். அது வீடியோ எடுத்தோம். இவர் தான் சார் இதை போய் நம்ம போடுறதா அப்படின்னு. நம்ம தான் தம்பி போடணுதெல்லாம், இதெல்லாம் போடுறதா? ஒரு குவியல் கிடந்துச்சு. அப்போது ஒரு இரவு முழுவதும் ஒரு 100 பேராவது அட்டன் பண்ணியிருப்பானுங்க. ஏன் அவ்வளோ கஷ்டம்? விடிஞ்சிட போது அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாதுங்கிறத தானே அந்த திருநங்கையோ ஒரு பாலியல் தொழிலாளி யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. இல்லை நார்மலைஸ் ஆகிட்டுனா பிரச்சனை இல்லைல்ல. ஆனா இது இன்னொரு விஷயமும் யோசிக்கலாம்ல சார். இப்ப கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரி ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் கிட்ட போறது வந்து ஒரு துரோகம் தானே? அப்ப அந்த குடும்பத்துக்கு பண்ற துரோகம் தானே? நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வராதீங்க. துரோகம், முரோகம், முறுக்கு, அதிரசம்னு பேசக்கூடாது. இது வேறு, அது வேறு. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பாலியல் தொழில் பண்றவங்கள தொல்லை பண்ணாதீங்க. போய் மிரட்டுறது, கேஸ் போடுறது, அது ஒரு இது இல்லை, அது ஒரு தொழில் தான். பாலியல் தொழில் தானமா இருக்கு. பாலியல் தொழில் தானே அது வார்த்தையா இருக்கு. லேபர் செக்ஸ் தானம்மா, செக்ஷுவல் லேபர் தானே. அதில் ஒன்றுமே வேற மாற்று வார்த்தை இல்லையே. இதைத்தான் நான் 15 ஆண்டு காலமாக பேசி வந்திருக்கேன். நெஞ்சு வெடிக்க நேற்று இரவு தான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். ரைட்டு, நான் பேசியது சரி. ஏன்னா ஒரு மராய்வு பண்ணக்குள்ள நம்ம தப்பான கான்செப்டை பப்ளிக்கில் விதைக்கிறோமோன்னு கூட யோசிச்சேன். பரத்தையர்னு சொல்கிறான் வள்ளுவன் சுய தமிழில். விலை மாதரோடு இருப்பது பிணத்தை கட்டுப்பிடித்து கொண்டு படுப்பதற்கு சமம்னு எழுதலாம் வள்ளுவன். திருவள்ளுவன் இல்லை அப்போ புரியுதா இல்லையா? அதோட சென்சிட்டிவ்னஸ் அதுக்கும் தயார். நான் பிணத்தையோட கட்டுப்பிடிச்சு படுக்க தயாராக இருக்கிறேன். பச்சை பிள்ளைகள் எதுவும் பண்ணாதீங்கடா, பச்சை பிள்ளைகள் எதுவும் பண்ணாது. குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு நீ கசாப்பு கடை வச்சிருக்கமா, குழந்தை கறி வேணும்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறது? டிமாண்டை ஒழிக்கணும்னா சப்ளை கொடுத்து தான் ஆகும். அப்போ இதை சப்ளை கொடுத்துட்டா டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சுங்கிறது என்னுடைய ஒரு தியரி. அதை தான் சுப்ரீம் கோர்ட்டே வச்சிருக்கு. இந்தியா பூரா இந்த சட்டம் தான். நேற்று எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு அழகாக கூட போட்டிருந்தாங்க. அப்பாடா இவ்வளவு காலம் ஆகியிருக்கு இதை யோசிக்க, இன்றாவது தீர்ந்ததே. வாழ்க வையகம், வாழ்க மானுடம். இனிமேலாவது பாலியல் வன்கொடுமைகள் குறையட்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.